குட் மார்னிங் மக்களே. நேற்று அந்த மால் ரோட் போயிட்டு வந்து அப்படியே நைட்டு படுத்து தூங்கிட்டோம். ஏன்னா பயங்கரமாக குளிர் எடுத்துக்கிச்சு. அதுவும் இல்லாமல் கோப்ரோலையும் சார்ஜ் கம்மியாக இருந்ததா, ஸோ அப்படியே படுத்து தூங்கிட்டோம். இன்றைக்கி எழுந்து பார்த்து இன்றைக்காச்சும் ஸ்னோஃபால் ஏதாவது வந்திருக்குன்னு பார்த்தேன். இன்றைக்கும் எதுவுமே இல்லை. வெயில் தான் மறுபடியும் அடிக்குது. என்ன வெயில் அடித்து மட்டும் என்ன யூஸுன்ற மாதிரி தான் அடிக்குது. சுத்தமாக வெயிலோட இதில் ஒன்றுமே இல்லை. மக்களே, நம்ம கிளம்பியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு போய் சாப்பிட போகிறோம். நேற்று ஃபுல்லாக ரொட்டினே சாப்பிட்டுட்டு இருந்தோமா. இன்றைக்கி போய்ட்டு கொஞ்சம் சவுத் இந்தியன் ஃபுட், ஏதாவது தோசை இட்லி ஏதாவது சாப்பிடுவோம். அது ஏதோ வின்டர் கார்னிவல்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் செம்ம அட்டகாசமாக கொண்டாடுறாங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. மணாலி பொண்ணுங்கள்லாம் அழகாக இருக்காங்கப்பா. இங்கே டூரிஸ்ட்டாக வந்தவங்களும் டக்குன்னு அவங்க கூட கை கோர்த்து டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது பின்னாடி தான் நடக்குது. மொத்தம் 2 வண்டியில் ஏதோ 2 வீடு செட்டப்லாம் போட்டு லெவலில் பண்ணுறாங்க. அது இன்றைக்கி முடிகிற மாதிரி தெரில. ஸோ நாங்கள் வேறு வழியாக ஓல்டு மணாலி போகலான்னு பிளான் பண்ணி இப்படி போயிட்டுருக்கோம். வழி தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டும் சின்ன சின்ன சந்தா சுற்றின்னுக்குறோம். ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. பெட்ரோல் பங்க்கு இங்கே கூட்டம் ஏறி விழுது. எல்லாம் கேனாக வாங்கிட்டு போகிறாங்க. அந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் இல்லைன்ட்டாங்க. ஒன்லி டீசல் மட்டும்தானா. ஆனால் கேனாக பிடிச்சிட்டு போகிறாங்க. அது என்னன்னு தெரில. வேறு எங்கேயா பெட்ரோல் பங்க் இருக்கான்னு கேட்டால் அதுவும் இங்கெல்லாம் பெட்ரோல் பங்க்லாம் எதுவுமே கிடையாதுன்னு ரொம்ப ரூடாக சொல்லிட்டாங்க. அப்புறம் மேப்பில் போட்டு பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் இன்னும் 2 காட்டுது. அங்கே போய் பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் வேறு இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் சொன்ன ஆறு தான். தூரத்தில் பாருங்கள் ஸ்னோ இருக்குது, ஸ்னோ மவுண்டெயின். ஆனால் நம்ம இப்போ இப்படி காப்பா போகிறோம். என்ன பெட்ரோல் பண்ணோம். இருக்கிறாரு நம்மள மாதிரி கோபுரம் மாட்டின்னு. எல்லாருமே கோபுரம் மாட்டின்னு போகிறாங்க. இந்த டிராஃபிக்கில் பெட்ரோல் தேடுறது செம்ம கடுப்பாகுது. ஸோ இங்கே பக்கத்துலேயே ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. உள்ளே போனால் அண்ணன் மலையாளியா, ஆனால் தமிழ் புரியும்னாரு.
சரின்னு வந்து சாப்பிட வந்துட்டோம். ரைஸ் நான் ஆர்டர் பண்ண பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் வந்துடுச்சு. ரெண்டுமே நல்லா சூடாக இருக்குது. சிக்கன் கிரேவி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அப்படியே நம்ம ஸ்டைலு, கேரளாக்காரங்க மாதிரி நம்ம ஸ்டைலில் செஞ்சது. பரோட்டா செம்ம சாஃப்டாக இருக்குது. புகை பறக்குது தெரியல, சான்ஸே இல்லை, செம்ம சாஃப்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் எடுத்து வச்சு என்ன சொல்கிறேன், நம்ம ஊர் சாம்பாராங்க அது, டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா டீ சொல்லிட்டா. ஒரு வழியாக பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் இருக்குது. பெட்ரோல் போட்டோம், ஆனால் வந்து 100 ரூபாய்க்கு தான் போடுவாங்களாம். 500 ரூபாய்க்கு நாங்கள் போட சொன்னோம், 500 ரூபாய்க்கு போட மாட்டேன்ட்டாங்க. அதுலேயும் இவர் இருக்கார்ல, இவர் வந்து சண்டை போடுறாரு. லோக்கல் பீப்புள்ஸ்க்கு பெட்ரோலில் நீங்கள் டூரிஸ்ட் வேறு வண்டியை தூக்கிட்டு வந்து பெட்ரோல்ன்றீங்க அப்படின்னு சண்டை போடுறாரு. எல்லாம் கோச்சிங் சண்டை போடுறாங்க. எல்லார் கையிலையும் பாருங்கள் ஒரு பாட்டில் இருக்குது, கேனு பாட்டில். எங்களுக்கு பின்னாடி வந்த வண்டியெலாம் பெட்ரோல் இல்லைன்ட்டாங்க. தெரில, பார்க்கலாம். கைஸ், பெட்ரோல் 100 ரூபாய்க்கு தான் போட்டோம், அதுக்கு மேலே போட மாட்டேன்ட்டான். எவ்வளோ போராடி பார்த்துட்டோம். போகிற வழியில் ஒரு பங்கு இருக்குன்னாங்க, அதை நம்பி போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே போகிறோன்னா சொலாங் வேலி போகிறோம். சொலாங் வேலி 12 கிலோமீட்டர், கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ போயிடலாம். என்ன இருக்குது? பெட்ரோல் பங்கா இருக்கா? இங்கே எல்லாம் க்ளோஸே பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே டீசல் போடுறாங்க, எல்லா இடத்துலையும் டீசல் போடுறாங்க. பங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கைஸ், இங்கே வந்து டாக்ஸிக்காரங்கெல்லாம் ஏதோ சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க போல். அதனால தான் எந்த பங்க்லேயுமே பெட்ரோல் இல்லை. ஆனால் டாக்ஸிக்காரங்க ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கும் பங்க்கில் பெட்ரோல் மட்டும்தான் இல்லை, டீசல் இருக்குது. என்ன கதைனே தெரில. அங்கே மொத்தம் 2-3 நாளாக போயிட்டுருக்காங்க இந்த ஸ்ட்ரைக்கு. எப்போ முடியும்னு அவங்களுக்கே தெரிலன்றாங்க. நாங்கள் வேறு வண்டியை வேறு அவசரப்பட்டு எடுத்துட்டோமோன்னு தோணுது. சப்போஸ் பெட்ரோல் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா வண்டியை ரிட்டர்ன் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கங்கே நிறைய கடைங்க, இது மோஸ்ட்டாக இந்த ஜிப்லைன் தான் நிறையா இருக்குது. ஆனால் ஜிப்லைன் இங்கேருந்து அங்கே கொண்டு போய் விட்டுறான். நடுவில் ஒரு பள்ளம், அவர் ஒருத்தர் போகிறாரு. செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த மலையோட இதில் பார்க்கறதுக்கு வியூ. ஒன்லி ஃபியூல் ஃபார் லிட்டர் இஸ் யூ சொலாங் டைரி. அங்கே கொஞ்சம் ஸ்னோ நிறையா இருக்க மாதிரி இருக்குல்ல இந்த மலையில். அங்கே வந்த ஸ்னோ அங்கே மணாலிக்கு